நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ரூபத்தில், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ரூபத்தில் நம்மளை ரொம்ப டைரெக்டாக அட்டாக் பண்ணுவாங்க. எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னா, என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ குண்டா இருக்க, என்னாச்சு, ஏன் இவ்வளோ இழைச்சி போயிட்ட, கண் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம நல்லா இருப்போம், நம்ம அழகாக கெத்தாக சூப்பராக பிரிஸ்காக இருப்போம். நம்மளை வந்து டைரெக்டாக இப்படி அட்டாக் பண்ணுவாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை பார்த்து, நம்ம நல்லா இருக்கும்போதே. அந்த மாதிரி நபர்களை யோசிக்காமல் விலக்கி வச்சுருங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது அவன் சொன்னா இல்லையா, அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நம்ம கண்ணை பார்த்து என்னமோ சொன்னாங்களே, நல்லா தானே இருக்குது, ஏன் அப்படி சொன்னாங்க. நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாலும் மூளை அதை ரெஜிஸ்டர் பண்ணிடும். உண்மையிலுமே நமக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அது நம்மளையே நம்ப வைக்க ட்ரை பண்ணும். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னேறணும், கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய அழகை பற்றி, உங்களுடைய திறமையை பற்றி உங்களை டவுட்ஃபுல்லாக ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க